வெல்கம் டு கதை வசனம் சேனல். இன்னைக்கு நம்ம 3 பாடி ப்ராப்ளம் வெப் சீரிஸோட கடைசி எபிசோடான எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல சால் அவரோட ஃப்ரெண்டான ஒரு பொண்ணு கூட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப ஸ்கேட்டிங்ல போற ஒரு பையன் சாலை கீழே தள்ளி விட்டுறான். அப்ப அங்க வர 3 கார்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கார் அந்த பொண்ணை இடிச்சிடுது. அதுல அந்த பொண்ணு அங்க ஸ்பாட்ல இறந்து போயிடுறா. அப்புறம் போலீஸும் சால் கிட்ட வந்து பேசுறாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன தெரியும், உன்னை எதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேனா, உன்கிட்ட தான் கடைசியா பேசிட்டு போயிருக்காங்க. ஆனா சைனால அவங்கள யாரும் கொலை பண்ணிட்டாங்க, இப்போ ஒன்னையும் கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சால் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுலதான் என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா, என்ன யாரும் கொலை பண்ண வரலன்னு. ஆனா அதுக்கு போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இல்ல உன்னதான் அவங்க டார்கெட் பண்ணி வந்திருக்காங்க, அந்த 3 காருமே ஆட்டோமேட்டிக் தான், எதுலயுமே டிரைவர் கிடையாது, உன்னை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு பையன் ஸ்கேட் போர்ட் ஓட்டிட்டு உன்னை தள்ளி விட்டுட்டான், அதனால நீ தப்பிச்சுட்டா, உன்னோட ஃப்ரெண்ட் அங்க இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் கொடுத்து இதை போட்டுக்கோ, ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பாதுகாப்பா சாலை கூட்டிட்டு போறாங்க. எந்த அளவுக்கு பாதுகாப்புனா, தனியா ஒரு ஏரோப்ளேன் வச்சு இவருக்கு பாதுகாப்பா இன்னும் 2 ஜெட்டும் அங்க பறந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜின் போலீஸ் கிட்ட வந்து சில விதையெல்லாம் கொடுக்குறாங்க. வில்லோட மூளையை அனுப்பும் போது இதையும் அந்த ராக்கெட்ல அனுப்பலாம்னு சொல்றாங்க. ஜின் என்ன நினைக்கிறாங்கன்னா, வில்லோட மூளையை அனுப்புறப்போ கண்டிப்பா ஏலியன்ஸ் அதை எடுத்து அவனுக்குன்னு ஒரு பாடியை உருவாக்கி அவங்களே வச்சுப்பாங்கன்னு. அப்ப அவனுக்கு பிடிச்ச சில சாப்பாடெல்லாம் அங்க சாப்பிடணுன்றதுக்கா அதோட விதையெல்லாம் அனுப்பி வைக்க கேட்கறாங்க. ஆனா இதுக்கு போலீஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, இது எக்ஸ்ட்ரா வெயிட்டை தான் போடும்னு. இந்த பக்கம் சாலை ரொம்பவே பாதுகாப்பா யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கென்ட்னு ஒருத்தர் வந்து மீட் பண்றாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பாடி கார்டா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு சாலை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த மீட்டிங் எதை பத்தினா, ஒரு வால் ஃபேஸர்ன்ற ப்ராஜெக்ட் பத்தி தான். அதாவது ஏலியன்ஸ் நம்ம மேல ஓப்பனா வார் அறிவிச்சிருக்காங்க, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை தயாரிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோஃபான்ஸ்னால நம்மள கேட்க முடியும், பார்க்க முடியும், ஆனா நம்ம என்ன மனசுக்குள்ள நினைக்கிறோம்னு கண்டிப்பா தெரியாது, அதை பத்தி தான் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக இந்த உலகத்திலே 3 பேர் தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம், அவங்க தான் எல்லா பிளானையும் போடுவாங்க, அந்த பிளானை நம்ம கிட்ட சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல, அவங்க மனசுக்குள்ளே நினைச்சுதான் அந்த பிளானை போடுவாங்க, இதை வச்சுதான் நம்ம அவங்களை எதிர்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 3 பேர் யாருன்னு இப்ப அறிவிக்கிறப்போ முதல்ல ஒரு மிலிட்டரி ஆபீசரை தான் கூப்பிடுறாங்க, ரெண்டாவதா ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக போறான்னு ஒரு லேடியை தான் கூப்பிடுறாங்க, மூணாவதா நம்ம சால் பேரை தான் கூப்பிடுறாங்க. இது கேட்டன சாலுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுது, எதுக்காக அவனை செலக்ட் பண்ணிருக்காங்க, எதுவுமே சொல்லாம கொள்ளாம இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்களேன்னு. அப்புறம் மேடைக்கும் 3 பேரை கூப்பிடுறாங்க, சாலும் போய் நிக்கிறாரு. இப்ப சாலுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருது, எதுக்கு அவர் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு. அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த ஹெட் கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க 2 பேருமே பெரிய ஆளுங்க, எதுக்கு மூணாவதா என்ன சூஸ் பண்ணீங்கன்னு. அதுக்கு அந்த ஹெட் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு எதுக்கு செலக்ட் பண்ணோன்னு ஏலியன்ஸ்க்கு தான் தெரியும்னு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் சுத்தமா சாலுக்கு பிடிக்கல, நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், நீங்க மூணாவதா வேற யாராவது செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஹெட் சரி உனக்கு வேணான்னு இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வெளியே அங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. அங்க போலீஸும் கென்ட்னு ஒருத்தர் இருந்திருப்பார்ல, 2 பேருமே நாங்க உங்க கூடவாது வரோம்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு எந்த பாதுகாப்பும் வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா ரோட்டுக்கு வந்து ஒரு செகண்ட்ல யாரோ அவரை சுட்டுறாங்க. அவர் நல்ல வேலை புல்லட் ப்ரூஃப் போட்டனால அந்த அளவுக்கு அடிப்படல, ஆனாலும் அவர் ஹாஸ்பிட்டல்ல உடனே சேர்த்துறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த ராக்கெட்டை லான்ச் பண்றதுக்காக இப்ப சீனியர் போலீஸ் ஜின், அப்புறம் ஜின்னோட பாய் ஃப்ரெண்ட் ராஜன் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஏரோப்ளேன்ல போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல சால் கண் முழிச்சிடுறாரு. அப்புறம் போலீஸும் ஒன்ன சுட்டோம்னா நாங்க பிடிச்சிட்டோம்னு சொல்றாரு. அப்ப நான் அவனை கண்டிப்பா பாக்கணும்னு கூப்பிட சொல்றாரு. அவனையும் அப்புறம் போலீஸ் கூட்டிட்டு வந்துடுறாங்க. எதுக்காக என்ன சுட்டன்னு கேக்குறப்போ, யாரோ ஒருத்தங்க எனக்கு சுட சொன்னாங்க, நான் சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பத்தியும் உனக்கு தெரியாது, யார் உன்னை சுட சொன்னாங்கன்னு தெரியாது, அது கண்டிப்பா ஏலியன்ஸ் தான் உனக்கு தெரியும், எப்படி யாருன்னே தெரியாதவங்களுக்காக என்ன கொல்லணும்னு உனக்கு தோணுச்சுன்னு கேக்குறாரு. அப்ப அவன் ஏலியன்ஸை கடவுளா நினைக்கிறோம் போல, என் கடவுளோட ஆர்மில நான் சோல்ஜரா இருக்க போறேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சாலுக்கு என்ன புரியலன்னா, ஏலியன்ஸ் எதுக்கு இவனை இவ்வளவு டார்கெட் பண்றாங்க, எதுக்கு இவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்களாம் எதுக்கு இவனை ஒரு முக்கியமான ஆளா நடத்துறாங்கன்னே புரியல. அது மட்டும் இல்லாம சால் அந்த பொசிஷன் வேணான்னு சொல்லியும் எதுக்கு இவருக்கு இவ்வளவு பாடி கார்ட்ஸ்னு புரியல. அதனால நான் திரும்ப அந்த ஹெட்டை பார்க்கணும்னு கேக்குறாரு. அங்க அந்த ஹெட்டு கிட்ட எதுக்கா என்ன சூஸ் பண்ணீங்கன்னு இப்பயாச்சும் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு எப்படி ஃபைட் பண்ணணும்னு தெரியாது, நான் இது வரைக்கும் வாருக்கும் போனது இல்ல, அந்த ஏலியன்ஸ் எல்லாம் எப்படி ஃபைட் பண்ணு எனக்கு சுத்தமா தெரியல, என்ன எதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இன்னும் அவங்க வரதுக்கு 400 வருஷம் ஆகும், அதுக்குள்ள நான் இறந்தே போயிடுவேன், நான் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறேன்னு கேக்குறப்போ அந்த ஹெட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம் தான், ஆனா நம்மளோட சந்ததிக்காக நம்ம எதையாவது காப்பாத்தி வச்சுட்டு போகணும்லன்னு பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்கன்னு கேக்குறப்போ அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, ஒன்னு எதுக்கு சூஸ் பண்ணோன்னு எங்களுக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கென்ட்ன்ற பாடி கார்டு போலீஸும் இனிமே எப்போதுமே சால் கூட தான் இருப்பாங்கன்ற விஷயம் தெரிய வந்துருது. அப்புறம் அந்த கென்ட் கிட்ட வந்து, என்னோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு ராக்கெட்ல லான்ச் ஆக போறான், அவனை நான் போய் பார்க்கனே, நாங்க கூட்டிட்டு போங்கன்னு கேக்குறாரு. அடுத்த சீன்ல அந்த டாட்டியான பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவ ஒரு காட்டுக்குள்ள வேன்ல தங்கியிருப்பா இல்லையா, வெளியே கடைக்கு போயிட்டு அந்த வேனுக்கு திரும்புறப்போ அந்த வேனோட கதவு திறந்திருக்கு. அப்போ உள்ள யாரோ இருக்காங்களோன்னு நினைச்சிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போறா. ஆனா அங்க பார்த்தா அந்த வீடியோ கேம் டிவைஸ் அவளுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அதை எடுத்து மாட்டியும் பாக்குறா. இந்த பக்கம் ஸ்பேஸ்ல ராக்கெட்டை லான்ச் பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வில்லோட மூளையையும் அந்த ராக்கெட்குள்ள வச்சுட்டாங்க. அப்புறம் தான் போலீஸ் ஜின்னு கிட்ட வந்து சொல்றாரு, நீ கொடுத்த விதையும் நான் அதுக்குள்ள தான் வச்சிருக்கேன், அவன் அங்க போனதுக்கு அப்புறம் அவனுக்குன்னு ஒரு பாடி
பாடி உருவாச்சுன்னா ஏலியன்ஸ்லாம் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியல, அட்லீஸ்ட் இவனுக்காவது இது இருக்கும்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த ராக்கெட் லான்ச் ஆயிடுது. அதை பார்க்க சாலும் அங்க வந்துடுறாரு. அப்புறம் ஜின்னும் சால் கிட்ட கேக்குறாங்க, இதுக்கு உன்னை செலக்ட் பண்ணாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டியான்னு. இல்ல எனக்கும் அது தெரியல, மத்த 2 பேருமே பெரிய ஆளுங்க, எதுக்கு என்ன சூஸ் பண்ணாங்கன்னு. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல வராரு. ஆனா அதை அவர் மனசுக்குள்ளே வச்சுட்டு விட்டுறாரு. இந்த பக்கம் அகஸ்டினாவை தான் காமிக்கிறாங்க. ஊரை விட்டு கிளம்பி இருப்பாங்க இல்லையா, இப்ப மெக்சிகோல தான் போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு கிராமத்துல நிறைய பேருக்கு டயரியா இருந்திருக்கும். அதாவது அங்க ஒரு நோய் பரவிக்கிட்டு இருக்கு. அவங்க குடிக்கிற தண்ணில தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட நானோ ஃபைபர்ஸ் மூலமாவே ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது அங்க இருக்க அடிப்பம்புல மாட்டுனா அது மூலமா எந்த கிருமியும் வராது, அதனால இவங்களுக்கு தொற்று நோய் பரவாதுன்னு சொல்லிட்டு அங்க சமூக சேவை மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் அந்த ராக்கெட் லான்ச் ஆயிருக்கும் இல்லையா, இவங்க முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி ஒரு படிக்கட்டு மாதிரி பாம்புல வெடிச்சு தானே அந்த அனுப்ப போற டிவைஸ் போகும். அதனால ஃபர்ஸ்ட் ராக்கெட்ல இருந்து வெளியே அந்த டிவைஸ் வர்றதுக்காக கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் அந்த டிவைஸும் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்துருது. ஃபர்ஸ்ட் பாம்புல வெடிச்சு செகண்ட் பாம்புக்கும் போயிடுது. இப்ப செகண்ட் பாம்போட ஃபோர்ஸ்ல அது அங்க இருந்து திரும்ப மேல போகுது. இப்ப 2 படிக்கட்டு தாண்டிடுச்சுன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் அங்க என்ன ஆகுதான், அதுல இருக்க ஒரு ஒயரு அண்டு விழுந்துருது. இதனால அதோட வழியே மாறி வேற ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்பவே சோகமாயிடுறாங்க. இந்த மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஜின்னுக்கு ரொம்பவே அழுக வந்துருது. ஆனா அப்போ அந்த போலீஸ் வந்து ஜின்னோட காதல ஏதோ சொல்லிட்டு போறாரு. ஆனா அது என்ன சொல்றாங்கன்னு நமக்கும் காமிக்கல. அப்புறம் அடுத்த சீன்ல அந்த சீனியர் போலீஸ் ஃபிளைட்ல தனியா தான் போயிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க டிவியில அந்த ஏலியன் வந்து கான்டாக்ட் பண்ணுது. நீங்க ஏதோ ஐஸ்ல உறைஞ்சு 400 வருஷம் வரைக்கும் வாழ போறீங்களாமே, நாங்க வரப்போ கண்டிப்பா எங்களோட ஆர்மில உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, நீங்களும் எங்களோட பிளான்ல ஒரு ஆளு தான் சொல்லிட்டு போகுது. இதுல இருந்து சீனியர் போலீஸ்க்கு நல்லா தெரிய வருது, இந்த ஏலியன்ஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்றாங்கன்னா அப்ப இவர் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காருன்னு. அது மட்டும் இல்லாம நீங்க சாகுற வரைக்கும் நாங்க உங்க கூடவே தான் இருப்போம்னு சொல்லிட்டு செமையா மிரட்டிட்டு போகுது அந்த ஏலியன். அடுத்த சீன்ல சாலு ஜின்னு வானத்தை தான் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மிஷன் ஃபெயில் ஆனனால வில்லோட மூளை ஒரு டிவைஸ்குள்ள இருக்கும் இல்லையா, அது வேற ஏதோ பாதையில போயிருச்சு. அதனால வில்லோட மூளை ஸ்பேஸ்ல தான் சுத்திட்டு இருக்கும், கிராவிட்டி இல்லாதனால. இந்த மிஷன் ஃபெயில் ஆனனால அந்த ஏலியன்ஸ் நம்மளெல்லாம் ஆக்கிரமிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சீனியர் போலீஸ் நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல நிறைய பூச்சி இருக்கு. அதாவது ஏலியன்ஸ் இவங்களெல்லாம் பார்த்து பூச்சின்னு தானே சொல்லியிருக்கோம், அதே மாதிரி அங்க நிறைய பூச்சி இருக்கு. அப்ப அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த பூச்சியெல்லாம் நம்ம அடிச்சு கொள்றதுக்காக நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருக்கோம், எவ்வளவோ ஸ்ப்ரே அடிச்சு பாக்குறோம் இவங்களை நம்ம துரத்துறதுக்கு, ஆனா இந்த உலகத்தை விட்டு அவங்க போயிருக்காங்களா, நம்மளும் அப்படிதான், இது நம்மளோட உலகம், என்ன ஆனாலும் நம்ம இங்கேருந்து போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதோட சீசன் 1 முடியுது. இப்ப சீசன் 2ல தான் தெரிய வரும் இவங்க ஏலியன்ஸ்க்கு எதிராக எப்படி போராடுறாங்கன்னு. சீசன் 2 வந்துச்சுன்னா அதோட வீடியோவை நம்ம சேனல்ல போடுறேன், அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. டாடா.